ஹலோ ஆல், பிக் பாஸ் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எந்த ஸ்கூலில் 12 மணிக்கு ஸ்கூல் திறக்கிறாங்க புரியலையே. 12 மணி ஆகுது, இன்னும் கிளாஸுக்கு போக துப்பு இல்லை. இதில் வந்து கேள்வி கேட்குறாங்களா? சரி, என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இப்போ பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதாவது உங்களுக்கு ஸ்கூல் பிடிச்சிருக்கா ஹாஸ்டல் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த ரம்யா வந்து சொல்கிறாங்க, வார்டன் மேடம் வந்து ரொம்ப ஸ்வீட்டு, ஆனால் கிச்சனில் வந்து கரெக்டாக ஃபுட்டு தர மாட்டேன்றாங்க, அது மாதிரி ஹைஜீன் இல்லை, வெசல் வாஷ் பண்ணல. அப்புறம் வார்டன் மேம்க்கு வந்து குமரன் கால் அமுத்தி விட்டாங்க, வெசல் வாஷ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது பாரு சொல்கிறாங்க, இது ஏன் இப்போ எடுத்துன்னு வரீங்க, இது வந்து அவுட் ஆஃப் த டாபிக். எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால ஒரு ஹெல்ப் தானே, ஹியூமனிட்டி தானே, மெடிக்கல் எமர்ஜென்சியில் தானே பண்ணுறாங்க, இதே இங்கே எடுத்துகிட்டு வரீங்கன்னு பாரு கேட்குறாங்க. அப்போ வந்து ரம்யா சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, பிக் பாஸ் கேட்டாங்க எது பெஸ்ட்டுன்னு, அதுதான் நான் சொன்னேன். கமருதீன் வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. என்னென்னா, இது பாருங்கள், இது வந்து அவுட் ஆஃப் தி டாபிக். அப்போது அமித்துக்கு கூட தான் நம்ம கேக் கட் பண்ணோம், அதுவும் வந்து அவுட் ஆஃப் தி டாபிக் தானே, நம்ம அதை வந்து எடுத்துன்னு வரோமா, இங்கே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இதுவும், அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அது நான் ஒரு ஹியூமானிட்டியாக பண்ணேன், இதில் வந்து ஏன் வந்து தேவையில்லாமல் நீங்கள் எடுத்துன்னு வரீங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கமரு பேசும்போதும் வந்து எனக்கு வந்து ஹாஸ்டல் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஃபன்னாக இருக்குது, ஸ்கூலும் நல்லா இருக்கு, ஆனால் ஹாஸ்டல் ரொம்ப பிடிச்சிருந்தது. வார்டன்ஸ்லாம் வந்து நம்ம இத்தனை பேர் இருக்கோம், அவங்களுக்கு 2 பேர் தான் வந்து சமைக்கணும், எல்லா வேலையும் பண்ணணும், அட்லீஸ்ட் ஸ்டாஃபில் யாராவது ஹெல்ப் பண்ணால் கூட பரவாயில்ல, ஆனால் அவங்களே எல்லாமே செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம், கோஆப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டு செமையாக பேசுகிறாங்க. அப்போ நான் யோசித்தேன், நம்ம கமருதீனா இந்த மாதிரிலாம் பேசுவான், இது மாதிரிலாம் பேச தெரியுமா இந்த பீஸ்க்கு, அந்த மாதிரி இருந்தது. எனிவே எல்லாரும் சேர்ந்து பாரு அதை பண்ணல, டைமுக்கு கரெக்டாக சாப்பாடு இல்லை, டேஸ்ட் இல்லை, எல்லாமே கரெக்டு தாங்க, ஆனால் அவங்களுக்கு அது பழக்கம் இல்லை, தெரியாது. ஸோ அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணுறாங்களே, அந்த மாதிரி நினச்சிக்கலாம்.